என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். உயிர்கள் யாவும் வாழ நல்லுலகை படைத்ததால், உறவு வாழ்வில் வளர நல்லுள்ளம் உரைத்ததால், நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், நிழல்கள் துன்பம் அறைய திருவிருந்தை அளித்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம அன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால், நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவேன், காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றி என்றுமே பாடுறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு டிசர்வ்டான ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு நம்ம வாழ்நாள் முழுவதுமாக நன்றி சொல்கிறதுக்கு மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குறைவுபட்டு போயிடாத படிக்கு நம்ம கேட்குறத நிறைவுபடுத்தி கொடுக்கறது தான் அவருடைய ஒரே நோக்கமாக இருக்கும் குட்டீஸ். அப்படிப்பட்ட ஏசப்பாவை நம்ம புகழ்ந்து பாட மறந்தோம் அப்படின்னா, நமக்கு நாவு இருந்தும் கூட அது வேஸ்ட்டு தான் குட்டீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நன்றி துதி பாடலோட கூட தான் நம்ம இன்றைக்கி இந்த நாளை நம்ம எதிர்கொண்டிருக்கோம். அப்படி தானே நம்ம லைஃப்பில் எதுக்குப்பா நன்றி சொல்லணும்? என்ன நடந்து போயிடுச்சு? நான் இவ்வளோ கஷ்டத்தில் தானே இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ போராட்டம் தானே இருக்குது, அவர் என் சூழ்நிலை எங்கே பார்த்துட்ருக்காரு நம்ம கேட்குற சூழ்நிலையில் ஒருவேளை இருக்கிறோமா? கண்டிப்பாக அவர் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன நேர்னாலும் நம்ம திரும்ப அவர்கிட்ட போய் தான் நிற்கணும்னு நம்ம போய் நிற்கலை, நம்மளை அவர் இழுத்து பிடிச்சி என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து அவர் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ஸோ நம்ம அதிலேயே புரிஞ்சுக்கிடணும், நம்ம அவர் கண்ட்ரோலில் இருக்கிறோம். நம்மளோட லைஃபு அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒருவேளை அது நம்ம கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா அது எப்படியோ கூட முடிஞ்சிருந்துருக்கலாம். ஆனால் எப்போ நம்மளோட லைஃபு நம்மளை விட நமக்கு எது நல்லது, நம்மளை விட நமக்கு எது பாதிப்பு தந்துடாதுங்கிறத முழுக்க தெரிஞ்ச ஒருத்தரால் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அப்போது அந்த லைஃபை நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கிற ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது குட்டீஸ், தயங்கவே கூடாது. இதுதான் இன்றைக்கி எபிரேயர் 12:1 படியாக, நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அப்படிங்கிற வசனம் இருக்குது. இது ரொம்பவே நம்ம லைஃபுக்கு ப்ராக்டிக்கலாக தேவையான ஒரு வசனம் குட்டீஸ். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு ஓட்டம் இருக்கும். இப்போ என்னோட லைஃப்பில் இருக்கிற ஒரு பாதை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பாதையை வகுத்து வச்சுருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் யாரோடையோ உங்களை கம்பேர் பண்ணுறீங்களா, அவங்களோட லைஃபு ஒருவேளை வேறு விதமாக அவர் அமைச்சிருந்துருக்கலாம். ஸோ இதில் என்ன புரிய வைக்கிறாருன்னா, நம்ம லைஃப்பில் அவர் என்னென்ன சூழ்நிலைகளை கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஓட ஆரம்பிக்கணும். ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நம்ம அவர் மேலே எவ்வளோ ஆழமான நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான் குட்டீஸ். அந்த பந்தயத்தில் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது முடிகிற இடம் கண்டிப்பாக அதை தொடங்கின அவரோட கரங்களில் இருக்கிறதா தான் இருக்கும். ஸோ அவரோட கரத்தில் இருக்கிற எந்த விஷயமும் சோட போகாது, குறைவுபட்டு போகாது. கண்டிப்பாக அவர் தொடங்கினது எப்படி எந்த விதத்தில் அது தொடங்கி இருந்திருக்கலாம், ஆனால் அதோட முடிவு ஒரு நிறைவானதா, பன்மடங்கு ஆசீர்வாதம் உள்ளதா, செழிப்பானதா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அமையும் குட்டீஸ். ஸோ நீங்கள் யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஒருவேளை கம்பேர் பண்ணுற மனநிலையில் இருந்திருந்தீங்கன்னா கூட புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்குன்னு ஏசப்பா தனித்தனியான ஒரு ஓட்டம் வச்சுருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம லைஃப்க்கு
தேவையான ரொம்ப பெரிய விஷயம். அதை அக்செப்ட் பண்ணி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அதில் என்ன போராட்டம் வந்தாலும் கூட அதை கண்டிப்பாக அது ஒரு நல்லதொரு ஆசீர்வாதமான ஒரு 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 விஷயமாக முடிய வைக்கிறதுக்கு அவரால் முடியும். அதனால தான் அவர் அந்த பந்தயத்திலே நம்மளை ஓட வைக்கிறாரு ஃபஸ்ட்டு. ஸோ அவரை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு வேறு எந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவர் பாதையிலே நம்ம போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பை பலர் கண்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வைக்க செய்கிறவரா அவர் நம்ம கூடவே இருந்து செயல்படுவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. உம்மீது எங்களுடைய கண்களை வச்சிருக்கிறோம் டாடி. சுற்றி என்ன நடந்தாலும் கூட, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. எங்கள் லைஃபோட கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்த்துக்குவீங்க. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.